கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 99வது நாள் பயணம். மேலே ஸ்னோ இருக்குது, அதுதான் லடாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். குளிர ஆரம்பிச்சிருச்சு, கை விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நம்ம இந்த லாரியில் தான் தூங்கினோம். முதல் அனுபவம் லாரியில் தூங்கினது. ஒழுங்காக தூங்கல, 3 பேராக இடம் பத்தலை. பாவம் எனக்காண்டி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். இனி இந்த வழியில் நடந்து இனி போகணும். நம்ம இனி வின்டர் ஜாக்கெட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்கு, கடந்து போகலாம். ஓகே ஓகே, குதிரை மேய்ச்சிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து கேம்பிங் பண்ணலான்னு இருந்தேன். இங்கே இந்த சர்ஃபாஸ்லாம் அதை என்ன செப்ராட்ஸ், இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் அங்கே கேம்ப் பண்ணி இங்கே தூங்குவாங்க. இங்கே தான் வந்து நான் தூங்கலான்னு இருந்தேன். கரெக்டாக 2 கிலோமீட்டர் நடக்கும். அது 8:30 ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியல. 6:30க்கு ரீச் ஆக வேண்டியது, ரொம்ப டைம் ஆனதுனால அங்கே தூங்கிட்டேன். பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. தலைவனுங்க மேலே நிற்கிறானுங்க, குருன்னு பார்க்குறானுங்க நம்மளை. கீழே நிறைய ஆடு இருக்குது. ஓகே, வெல்கம் டு லடாக்னு போர்டு இருக்குது. அப்படியே போனால் அங்கே ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அதான் அங்கே டென்ட் பிச் பண்ணிவிட்டு இந்த இது பக்கத்தில் சின்ன ஹோட்டல் இருக்க மாதிரி மேப்பில் போட்டிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாம்ன்றது தான் பிளான். ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இங்கேயே கூட வந்து பிச் பண்ணி தூங்கியிருக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது இடம். வெறும் லாரி மட்டும்தான் போகுது, அப்புறம் ட்ராவலர் வண்டி போகுது. இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்க தான் வெரி டேஞ்சர். எனக்கு சிங்கம் புலி இப்போ இதை பார்த்தா கூட பயம் இருக்காது, ஏன்னா சங்க கடிச்சிருந்து ஈஸியாக செத்துருவோம். இந்த பையன் இருக்கானே, நம்மளை பெராண்டி எடுத்துருவான். அந்த ரெனவெண்ட் இல்லைனா டிகாப்ரியோ, அவர் அந்த ஒரு படத்தில் கரடி போட்டு பிச்சரிமே, அதுலேருந்து எனக்கு கரடியை பார்த்தாவே பயம். ஓகே, ஆடு, சில ஆடுலாம் நிறைய முடி இருக்குது, புச்சுக்குன்னு. அப்புறம் சமரி ஆடு. ஓகே, காலையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து மட்டாயன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம். இங்கே சோறு கீரை சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லிஃப்ட்டு பிடிச்சேன் இந்த ட்ராஸ் வில்லேஜ் பக்கம் போகலான்னு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குதிரை குட்டிங்க வேறு இருக்குது. ஓகே ஓகே, ஒரு ஆஃப் ஆயில், ரொம்ப காலம் கழிச்சு ஆஃப் ஆயில் சாப்பிட போகிறேன். ராஜ்மா தால் சோறு, இதுவே 100 ரூபாயா, இது எவ்வளோன்னு தெரியல. ஓகே, லடாக்குள்ளே இனி ஃபுல்லாக காசு அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ராஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. வழக்கம் போல் கரடி யாரை பிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஐபாக்ஸ் ஆடு, மலையில் வாழ்கிற ஆடு, ஸ்னோவில் பாடு, இங்கே அந்த ரெட் ஃபாக்ஸ் இருக்குது பாருங்க, அது பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் மர்மோட், அப்புறம் உல்ஃபுல்லாக வேறு இருக்குது. பரவாயில்ல, நம்ம போகலாம். இங்கிட்ட தான் அந்த முஸ்கோ வேலின்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி போக போகிறோம். ஓகே, ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம். அதை தாண்டி தான் முஸ்கோ வேலிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம். மொத்தம் 8 கிலோமீட்டரு. கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இங்கிட்ட அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படியே என்கிட்ட ஒரு கிராமம் தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டோம். ஓகே, போகலாம் உள்ள. பாருங்க, நிறைய கண்ணுக்குட்டி இருக்கு, புதுசுன்னு இருக்கு. ஓகே, நம்ம டென்ட் பிச் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை ஓடுது. முஸ்கோ வேலி அப்படின்னு சொல்லி ட்ராஸ்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள ஒரு மேட்டில் ஏறி ஒரு பள்ளத்தில் இறங்கி அந்த முஸ்கோ வேலிக்கு வந்திருக்கோம். இதுதான் எண்டு. அந்த இங்கே இருக்கிற அந்த முஸ்கோ வேலியோட ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு, அதுதான் எண்டு. இதுதான் வேலி. இந்த சைடு பூரா இந்த அம்மா அப்போ இருந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீட்டுக்கிட்ட கேட்டு நைட்டு வேணும் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நான் டென்ட் பிச் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு ஒவ்வொரு கிராமம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் மேப்பில் வந்து கூகுள் மேப்பில் ஃபோட்டோஸ் வந்து இதாக இருந்துச்சு.
பனி இருந்த ஃபோட்டோவாக இருந்தனால என்னால் ஒழுங்காக தேடி பார்க்க முடியல. இங்கே வந்து நெட்வொர்க் இல்லை, ஜியோ மட்டும்தான் எடுக்கும். ஜியோ டவர் வச்சுருக்காங்க, முகேஷ் அம்பானின்னு பேர் போட்டு ஒரு டவர் இருக்குது. ஓகே, இங்கே தான் நம்ம டென்ட் பிச் பண்ணி இருக்கோம். போய் கை காலெலாம் கழுவிட்டு வந்தேன். மாடு மேய்து, குதிரை குட்டி மேய்ஞ்சி அந்த அங்கிட்டு இருக்குது, குதிரை பூரா அங்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த வேலைக்கு நடுவில் என்ன ஒரு சிக்கல், மழை பெய்யாதுன்ற மாதிரி நான் வெதர் செக் பண்ணேன். மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க, தண்ணி நம்ம டென்ட்டு கீழே தான் போகும், ரொம்ப ஒன்று பாதிப்பு இருக்காது அப்படின்ற நம்பிக்கையில் நான் பிச் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ லடாக்கில் மழை பெய்யுது இன்றைக்கி. இப்போ லடாக்கில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீட்டில் தூங்கலாம். நம்ம சீக்கிரம் மணி இப்போ 3 மணி கரெக்டாக. இன்றைக்கி சீக்கிரம் தூங்கலாம், இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றக்காண்டி சீக்கிரம் வந்து ரெடியாகி பிச் பண்ணி தூங்க போகிறேன். ஓகே, டென்ட்டுக்குள்ளே செட்டில் ஆகிடுச்சு. 2-2.5 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். மறுபடியும் தூங்க தான் போகிறேன். அப்பாம்மா. ஓகே, இன்றைக்கி பயணம் முடிஞ்சு, நாளைக்கு பயணத்தை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்.